5ல் குரு இருந்தால் குழந்தைய பாதிக்குமானா, ஆமாம் லேட்டாக கொடுக்கலாம், பின்னாடி கொடுக்கலாம், கொஞ்சம் பின்னாடி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை சார், 4 வருஷம் குழந்தை இல்லை. ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகி உடனே கொஞ்ச நாள் அவங்க மன ஒழுக்கமும் ஆன்மீக வழிபாடும் அவங்க செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தை டிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் 2 ஆலயம் இருக்குது. ஒரு ஆலயம் கும்பகோணத்திலேருந்து வலங்கைமான் செல்லும் வழியில் மருதாநல்லூருங்கிற ஊர், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கருவளச்சேரிங்கிற ஊர். அந்த கருவளச்சேரிங்கிற ஊரில் போய் அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்பாளை வணங்கிட்டு கண்டிப்பாக இந்த கருவளச்சேரி, அந்த ஊர் பேர் கருவளச்சேரி, அந்த சுவாமி பேர் அகிலாண்டேஸ்வரி அம்மன். திருப்பி இந்த கரு உண்டாகி குழந்தை பிறந்து மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த கோவிலில் தொட்டியில் போட்டு குழந்தைய ஆட்டி விட்டுட்டு வரணும். அதுதான் அந்த கோவிலோட பரிகாரம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றி. இன்னைக்கு உலகெங்கிலும் வாழும் ஆன்மீக வேல்டு நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ தமிழ் கோடி மக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பேச போகிற கண்டென்ட் என்னன்னா, எல்லாரும் எல்லா விதமான மருத்துவங்கள், எல்லா விதமான கடவுள்களையும் வணங்குறாங்க, எல்லா விதமான கோவிலுக்கு போகிறாங்க, எல்லா விதமான பரிகாரங்கள் செய்கிறாங்க. சார், எனக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லை, இல்லை குழந்தை இருக்குது, அது டிசீஸோடு பிறக்குது, இல்லை குழந்தை இருந்து எங்களால் அந்த குழந்தைய அதாவது நல்ல குழந்தைய, அதாவதுன்னா உடம்பு எந்தவித அதாவது அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது, அந்த குழந்தைக்கு ஏதாவது மூளை வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்டோடு இருக்காங்க. சில பேருக்கு யூட்ரஸ்லே கன்சீவ் ஆகி அந்த குழந்தை பிறக்காமல் இருக்குது. இது மாதிரி நிறைய இன்றைக்கி உள்ள, ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் உடல் அங்கீகாரமும் நம்ம தூக்கமும் தான் இதுக்குடைய காரணம். இதுபடி யாராருக்கெல்லாம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி குழந்தைகளால் ஆண்கள் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்துருக்கோ அவங்க மனக்குழப்பத்திலே இருப்பாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க. யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது குழந்தைய பாதிக்கிறது, யாருக்காவது 5ல் குரு இருக்குது, சில பேர் சொல்லுவாங்க 5ல் குரு இருந்தால் நல்லாயிருக்கும், லக்கணத்துக்கு 5ல் குரு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 5ல் குரு இருந்தால் குழந்தைய பாதிக்குமானா, ஆமாம் லேட்டாக கொடுக்கலாம், பின்னாடி கொடுக்கலாம், கொஞ்சம் பின்னாடி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை சார், 4 வருஷம் குழந்தை இல்லை. இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேது 5ல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் லேட்டாக டிலே பண்ணி குழந்தைய கொடுக்கலாம். இந்த சர்ப்ப கிரகங்கள்ங்கிறது ராகு கேதுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் பாட்டம் போட்டேன். இந்த ராகுங்கிறது அப்படியே பாம்பு மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கும். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கூட பாருங்கள், அந்த சிம்பிள் கூட பாம்பு மாதிரி பின்னுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போ 90s 2000 பிறந்த கிட்ஸுங்களுக்கு நிறைய குழந்தை இல்லை. அதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் 4 குழந்தை 5 குழந்தை எல்லாம் இப்போ ஒரு குழந்தை இருந்தாவே போதும்னு சொல்லி இருக்குது. அதனால் ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகி உடனே கொஞ்ச நாள் அவங்க மன ஒழுக்கமும் ஆன்மீக வழிபாடும் அவங்க செய்யணும். அது இல்லாமல் அவங்களுடைய வீடு, வாகனம், வண்டி நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன சார் இதெல்லாம் புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் புதுசாக கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இதெல்லாம் உங்களை ரகசியமாக கெடுக்குது, ரகசியமாக செய்யுது. சில கோவில்களும் சொல்கிறேன், நீங்கள் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு 2 கோவில்களும் சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரு உருவாகாதவங்க கூட கண்டிப்பாக கரு உருவாகும். சார், எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாக குழந்தை இல்லை சார், எங்களுக்கு குழந்தை இருந்து இருந்து அபார்ஷன் ஆகுது, தள்ளி போகுது, இல்லை மென்சஸ் பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். அதேமாரி ஒரு ஜாதகத்தில் 5ல் சூரியன் இருந்தாலும், ஒரு லக்கணத்துக்கு 5ல் குரு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைய டிலே பண்ணுது. யாருக்காவது 5ல் சூரியன் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, குழந்தைய டிலே பண்ணுது. 5ல் குரு இருந்தாலும், இல்லை குரு கேது, இல்லை குரு ராகு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் குழந்தைய டிலே பண்ணுது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஜாதகப்படி, இல்லை இப்போ யாராவது ஆவணி மாதத்தில் பிறந்தோ, இல்லை மார்கழி மாதத்தில் பிறந்தோ, இல்லை சித்திரை மாதத்தில் பிறந்தோ, மூல நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா ஆவணி மூலம், சித்திரை மூலம், மார்கழி மூலம் இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தீங்கன்னு சொன்னால் கூட குழந்தைய டிலே பண்ணுது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இந்த காலப்புருஷனுக்கு 1, 5, 9ன்னு பேர். இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய இதை டிலே பண்ணுது. அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி குழந்தை டிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் 2 ஆலயம் இருக்குது. ஒரு ஆலயம் கும்பகோணத்துலேருந்து வலங்கைமான் செல்லும் வழியில் மருதாநல்லூருங்கிற ஊர், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கருவளச்சேரிங்கிற ஊர். அந்த கருவளச்சேரிங்கிற ஊரில் போய் அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்பாளை வணங்கிட்டு, அந்த சுவாமி பேரே கரு வளர்த்த நாயகி. சுவாமி பேர் என்னது? கரு வளர்த்த நாயகி.
இப்போ கும்பகோணத்தை சுற்றி உங்களுக்கு எல்லா கோயிலும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த கோயில் ஸ்பெசிஃபிக்கான கோயிலுங்கிறேன். இப்போ திருக்கற்காவூர் எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த கோயில் வந்து கரு காத்த நாயகி. திருக்கற்காவூர் வந்து கரு காத்த நாயகி. கரு உருவானா காத்து நிக்கணும். உடம்புல வயித்துல காத்து நிக்கிறது வந்து கரு காத்த நாயகி. கருவே உருவாகல சார் எனக்கு அபார்ஷன் ஆகுது. 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா, கருவளச்சேரிங்கிற கோயில்ல போயி 7 மஞ்சள் குடுப்பாங்க. அதாவது வந்து அந்த படிய தொட்டு கோலம் போட்டு ரூ. 1 காயின் வச்சு 7 மஞ்சள் குடுப்பாங்க. அது வந்து பெண்கள் யார் கல்யாணமான தம்பதிகள் போறாங்களோ, அந்த அந்த கணவன், மனைவி 2 பேர்ல மனைவியினுடைய சேலையினுடைய முந்தானிய ஏந்தி மடிப்பிச்சை வாங்கணும். வாங்கி அந்த மஞ்சள வாங்கி எடுத்துட்டு வரணும். 7 மஞ்சள்ல 3 மஞ்சள் குளிப்பாங்க. அதாவது 3 மஞ்சள் 1 மாசத்துக்கு 1 மஞ்சள். 7 மாசம் குளிக்கிறதுக்குள்ள கன்சீவ் ஆயிடும். 3 மாசம் 3 மஞ்சள் குளிக்கிறது கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுவீங்க. வெளியூரோ, சொந்தக்காரங்க வீட்டுக்கோ, வெளியூர் போறப்ப நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது அந்த மஞ்சள. உங்க வீட்ல இருக்கிறப்ப மட்டும் தான் அந்த மஞ்சள யூஸ் பண்ணணும். ஸோ, கண்டிப்பா அந்த கருவளச்சேரி அந்த ஊர் பேர் வந்து கருவளச்சேரி. அந்த சுவாமி பேரு அகிலாண்டேஸ்வரி அம்மன். திருப்பி இந்த கரு உண்டாகி குழந்தை பிறந்து மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த கோவில்ல தொட்டில்ல போட்டு குழந்தைய ஆட்டி விட்டுட்டு வரணும். அதுதான் அந்த கோவிலோட பரிகாரம். இதோட என்னுடைய கிளையண்ட் எவ்வளோ பேருக்கு சொல்லி நெறைய பேர் போய் குழந்தை கிடைச்சு நல்லா இருக்காங்க. சரி உலக மக்களுக்காகவும், ஆன்மீக வேல்டு நேயர்களுக்காகவும் இந்த பதிவ நான் சொல்றேன். அதனால கண்டிப்பா நீங்க போய் இந்த கோவில தரிசிச்சு யாராவது ஒருத்தங்க நன்மை அடைஞ்சாலும், அது எனக்கு வந்த புண்ணியம் தான், கிரெடிட் தான். ஒருத்தவங்க எனக்கு வாழ்த்துனாலும் ரொம்ப புண்ணியம் தான். அதுக்கு அடுத்ததா இன்னொரு கோவில் சொல்றேன். முக்கியமான கோவில் இதுவும். அதாவது சேலத்திலேருந்து ராசிபுரம் போற வழியில அளவாய் மலை முருகன் கோவில். இந்த டெம்பிள் என்னன்னா, அளவாய் மலை முருகன் டெம்பிள். இந்த முருகன் கோவிலுக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, ஒரு 1500 படிக்கட்டுகள் இருக்கு. இந்த அளவாய்மலை முருகன் கோவிலுங்கிறது வந்து சித்தர்களுடைய கோயில். இந்த முருகன் வந்து மிக பிரபல்யமான முருகன். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இது. மலை மேல இருக்கு. கீழ அடியில வந்து கணபதி அடிவாரத்தில கணபதி இருக்கு. விநாயகர் இருக்கு. மேல மலை மேல 1500 படை ஏறி மேல நீங்க போனீங்கன்னா முருகன் இருக்கு. இந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு, அமாவாசை, கீர்த்திகை, பௌர்ணமி, அது மாரி வாரத்தில சனி, ஞாயிறு இந்த மாரிலாம் அந்த கோவில் வந்து தொறந்திருக்கு. மேல ஏறுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். மேல ஏறி போறதுக்கு. அது ரொம்ப பேருக்கு குலதெய்வமாவும் இருக்கு அந்த கோயிலு. சேலத்திலேருந்து ராசிபுரம் போற வழியில ஆட்டியாம்பட்டி பிரிவு சாலைன்னு பேரு. அளவாய் மலை அளவாய் மலை இந்த கோயிலு. இந்த கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு, கொண்டு வந்தீங்கன்னா, அங்க உள்ள சுனை தீர்த்தம்னு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த முருகனுக்கு மேல மலையிலேருந்து சுனை தீர்த்தம்னு ஒண்ணு வருது. அந்த தீர்த்தத்த நீங்க கேன் எடுத்துட்டு போணும். இங்கேருந்து ஒரு கேன் வாங்கிட்டு போணும். அந்த தீர்த்தத்த பிடிச்சு வந்து 48 நாள் நீங்க பருகுனீங்கன்னா, கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். 10 வருஷம், 15 வருஷம் குழந்தை ஆகாதவங்கலாம் கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. அந்த முருகன போய் பார்த்துட்டு வந்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது சித்தர்கள் வடிவமைச்ச முருகன் அது. அப்படி தண்டாயுதபாணியோட அப்படி ஸ்டைலா நிப்பாரு அந்த முருகன். அந்த முருகன பார்த்து வந்தீங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாரி இந்த அளவாய்மலை முருகனுங்கிறது கண்டிப்பா போய் ஒவ்வொருவரும் ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்லையா? ரொம்ப நாளா இல்லையா? போய் அந்த சுனை தீர்த்தம் வாங்கியாந்து சாப்பிடுங்க. சூப்பரா ஆயிடுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அடுத்ததா உணவு சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்க தூக்கம் முதல்ல குழந்தை கிடைக்கலன்னா தூக்கம் நல்லா நிம்மதியா தூங்கணுங்க. 8 மணிக்கெல்லாம் போய் தூங்கணும் 9 மணிக்கெல்லாம். எங்க சார் தூங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? 11 மணிக்கு தான் தூக்கம் வருது, 12 மணிக்கு தான் தூக்கம் வருதுங்கிறீங்களா? அப்படிலாம் செய்யாதீங்க. 8 மணிக்கெல்லாம் நீங்க படுக்கைக்கு போயிடணும். காலையில சீக்கிரம் 4:30 மணி, 5 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிக்கணும். இப்படிலாம் ஏந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். வார வாரம் பக்கத்துல எந்த ஒரு கோவில் நீங்க எங்க இருந்தாலும் வார வாரம் பக்கத்துல அரச மர விநாயகர். அரச மரத்த சுத்தி உள்ள விநாயகர் இருந்தாலும் வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல ஒரு நட போய் சுத்திட்டு வணங்கிட்டு வாங்க. அது காலையில 6 டூ 7 அந்த ஓரையில. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை போறீங்கன்னா சுக்கிர ஓரை, ஞாயித்துக்கிழமை போனீங்கன்னா சூரிய ஓரை. காலையில 6 டூ 7ல போய் இந்த அரச மரத்த சுத்தி உள்ள விநாயகர சுத்திட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனர்ஜி. இதெல்லாம் ஏன் அங்க போ சொல்றோம்னா, அங்க போனதே அந்த மூச்சு காத்து அரச மரத்தோட மூச்சு காத்து உங்க மேல பட்டு அந்த எனர்ஜி கிடைக்குங்கிறேன். இந்த அளவாய் மலை ஏன் போற சொல்றோம்னா 1500 படிக்கட்டு மேல ஏறினீங்கன்னா அங்க உள்ள எனர்ஜி அந்த மலையே சித்தர்களுடைய மலை. அங்க ஒரு எனர்ஜி காத்து கிடைக்கும். ஏன் கருவளச்சேரி போ சொல்றோம்னா, அந்த ஊர் கரு வளர்த்த நாயகி அந்த அம்பாளுடைய பேரு. ஒரு கரு உருவாகல ரொம்ப நாளா இருக்குன்னா, அந்த கருவளச்சேரி கோயிலுக்கு போணும். கரு உருவாகி கரு தங்கணும் அப்படின்னு சொன்னா, திருக்கற்காவூர் கரு காத்த நாயகி, கற்பராசி அம்பிகை அந்த சுவாமி பேரு. சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொன்னா, திருச்சி தாயுமானவர் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் கீழ இருக்க தாயுமானவர் தாய் சேய் நல்லா இருக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த ஆன்மீக சேனல் ஆன்மீக வேர்ல்டு சேனல் அனைவரும் இந்த வீடியோவ பார்த்து அனைவரும் சென்று இந்த கோயிலுக்கு சென்று வணங்கி புண்ணியம் அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க குழந்தை கிடைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு, எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி வெற்றி வழிபெறும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.